போயிட்டுருக்கு. வருகிற 23/4/2026 அன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிறதா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மும்முனை போட்டின்னு சொல்கிறத விட 4 முனை போட்டி வந்து இந்த தேர்தலில் இருக்குது. இந்த 4 முனை போட்டிகளில் வந்து பிரதான கட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் புதுதாக வந்திருக்கிற நம்ம தாவேக்காவுடைய வந்து கட்சி வந்து இப்போ வந்திருக்காங்க. இதில் வந்து 4 முனை போட்டி வந்து இப்போ நடக்க போகுது. இதில் வந்து கோவை, அதாவது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 தொகுதியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 10 தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர், கோவை வடக்கு, தெற்கு, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சிங்காநல்லூர் மற்றும் சூலூர். இந்த 10 தொகுதியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் வச்சு தான் வந்து மேற்கு மண்டலத்தில் வந்து தீர்மானிக்கிறாங்க. இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து மிகவும் சவாலாக இருக்க போது வந்து நாமளும் வெற்றி பெறணும், நாமளும் வந்து இதில் எம்எல்ஏ லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான போட்டியாக இது வந்து பார்க்குறாங்க. இதுக்கு வந்து திமுக சார்பிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக வந்து கட்சியினுடைய தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கட்சியின் சார்பாக வந்து இங்கே தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்து முன்னாள் மினிஸ்டராகவும் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் கோவை மாவட்டத்தினுடைய அதிமுக கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துலேயும் சரி, எதிர்கட்சி கொறடாவாகவும் அவர் தான் இருக்கார். அவர் தான் வந்து இங்கே மேற்பார்வை பார்க்க போகிறாரு. இந்த 2 அணிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சரியான பலமான போட்டி வந்து நிலவ போகுது. இந்த போட்டியில் வந்து யார் வெற்றி பெற்று யார் அரியணையில் வந்து அமர போகிறாங்கிறது தான் நமக்கு தெரிய போகுது. இந்த ரிசல்ட்டை வந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களை பற்றி பார்க்கணுன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சூரிய பிரகாஷ் வந்து திமுக கூட்டணியில் வந்து வேட்பாளராக இருக்கார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சின்னராஜ் அவர்கள் வந்து இருக்காங்க. திமுக கட்சி சார்பாக வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கட்சி சார்பாக அம்மன் டி அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தேமுதிக சார்பாக வந்து நித்யானந்தனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. பொள்ளாச்சி வி ஜெயராமனை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி சார்பாக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி அவங்கள வந்து காங்கிரஸ் வேட்பாளர், அவங்க வந்து டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருக்கங்காட்டி அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கட்சி சார்பாக ஜெயராம் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி சார்பாக நம்ம தாமோதரன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் வந்து திமுக கட்சியை அவங்க வந்து களமிறங்கிறங்காட்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரி கார்த்திகேயன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தொண்டாமுத்தியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதிமுக சார்பாகவும், என்ஆர் கார்த்திகேயன் வந்து திமுக கூட்டணி சார்பாக கட்சி வேட்பாளராக இருக்காங்க. சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பரிச்சயமான விபி கந்தசாமி அவர்கள் வந்து அதிமுக கட்சி வேட்பாளராகவும், தளபதி முருகேசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வேட்பாளரும். கவுண்டம்பாளையம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பிரகாஷ் அவரை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து திமுக கூட்டணியில் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக பிஆர்ஜி அருண்குமார் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கோவை வடக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவை மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் மிகவும் கடுமையாக போட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் தாவேக கட்சி வேட்பாளர்களும் வந்து இருக்காங்க. இந்த 10 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மேற்கு மண்டலத்தினுடைய தலைமை 10 தொகுதியை வந்து நம்ம இந்த 10 தொகுதி தான் நம்ம பார்க்குறோம். இந்த 10 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை பிரித்து யார் வந்து வெற்றி வாகை சூடுவாங்க அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறதுக்கு 2 பிரதான கட்சிகள் இருந்தாலும் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் தாவேக கட்சி வேட்பாளர்களும் இதில் பங்கு பெறுறாங்க. இவங்களுடைய வாக்குகள் எவ்வளவு சிதறுதோ அந்த வாக்குகள் மிச்சம் இருக்க வாக்குகள் மட்டும்தான் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும் உண்டான தலைமையை வந்து அவங்க கொடுக்க போகுது. மிச்ச வாக்குகளை வச்சு தான் இந்த 2 கட்சியில் எந்த கட்சி தலைமை வந்து இடத்துல போகிறாங்க, யார் வெற்றி பெற போகிறாங்கங்கிறது இந்த கட்சியும் வந்து கடுமையான போட்டி கொடுக்கங்காட்டி அதனால் நம்ம என்ன முடிவு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் அன்னைக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.